ராஜ்நாத் சிங் கூப்பிட்டு பேசிட்டார். நான் போய் பார்த்துருக்காங்க. ஆமா, ராஜ்நாத் சிங் அங்க வரணுங்கிறீங்களா? யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன்? சார் இங்க பாருங்க, இந்த நாடு முழுக்க நிர்வாகம் பண்ணி கொண்டு இருக்காங்க. நாடு முழுக்க நிர்வாகம் நடிகரும் சாதாரணமா பார்க்க முடியுது சார். நீங்க பாருங்க, அங்க போய் தான் நடிகை வீட்டுக்கு யாரும் போல, அவங்க பார்க்கறாங்க. இவங்க பார்த்தாங்க. See, don't try to belittle the Indian Prime Minister. நீங்க வேணும்னே தமிழ்நாட்டு ஊடகங்கள் பிரதமரை கொச்சப்படுத்துறதுக்காக நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க. அது வருத்தம் இருக்கு எனக்கு. ஒன்னும் ஆகலையோ. ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு இட்டாலியன் சோனியாவுக்கு எதிராக இந்த மாதிரி போராட்டம் நடத்துறதுக்கோ இந்த மாதிரி டாக் ஷோ நடத்துறதுக்கோ எந்த ஊடகத்துக்கு தைரியம் வந்தது? என்னைக்காவது பண்ணிருக்கீங்களா 10 வருஷத்துல? அந்நிய பெண் வெள்ளத்தோலை கண்டா பயப்படுது சார் நம்ம மீடியா, நம்ம மக்கள் பயப்படுறாங்க. எந்த விவசாயி அன்னைக்கு போய் உட்கார்ந்தாங்க இந்த 10 வருஷத்துல? ஏன்னா இட்டாலிக்காரி, வெள்ளக்காரி இல்ல, பயப்படும்ல. இது இந்தியன், யார் வேணா இடதுகால. நீ எல்லாம் வண்டி மேல உட்கார்ந்து போகும்போது மனுஷாலெல்லாம் நடந்துதானப்பா போகணும். ஆளே கேவலம், அவன் வம்சமே கேவலம். அவன் மூஞ்சிய பாத்தியா கிழிஞ்சு போன சாக்காட்டம். இப்ப அதை விட அதனால சொன்னேன், வெள்ளக்காரி கண்டு பயப்பட்டவங்க நாம இன்னைக்கு ஒரு இந்தியங்கிறதுனால கொச்சப்படுத்துறீங்க நீங்க. இல்லங்க, இந்த வெள்ளக்காரி சோனியா காந்தி இருந்த சொல்றேன் இந்த 2.5 வருஷத்துக்குள்ளயா? இல்ல we feared சோனியா, we don't respect மோடிஜி in தமிழ்நாடு only. வேற எங்க நடக்கல போராட்டம்? ஆமா, இவர் பெரிய கொடிகாத்த குமரன், வரலாறு எழுத பேர் இல்லன்னு மறந்துடுவாங்க. இது கர்நாடகாவுக்கு 1300 கோடி தான். அது நம்ம சாதாரண ஒரு கென்யாவுக்கு அந்த விவசாயிகளுக்கு 683 கோடி. அவங்க நம்ம நாட்டை விட அவங்க நாட்டுக்கு என்ன முக்கியம்? இது ஏன்டா மெல்ல கேக்குற? நல்ல சத்தமா கேட்க வேண்டியதானே? ஆத்தா வயலுக்கு போறப்ப வலிக்கு வந்துருச்சு, ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போறதுக்கு 50 ரூபா வேணும். அதானே? ஆமாண்ணே. அதே ரகசியமா கேக்குற? கேளுடா கேளு. அதான் கேட்டேன்ல. ஓ அதான் கேட்டியா? சரியா, ஆஸ்பத்திரி கூட்டி போற கரெக்ட் தான். அந்த டாக்டர் மருந்து மாத்திரை எழுதி தருவார்ல, அதை வாங்குறதுக்கு பணம் வரும்ல, அதை கேட்க இல்ல. அதுக்கு எவ்வளவு? கேளுடா கேளு கேளு. ஒரு 100 ரூபா. 100. சரி, அண்ணனுக்கு டீ சொல்லு. டீ சொல்லு. அண்ணனுக்கு டீ போடு. ஆமா, மருந்து மாத்திரை வாங்கிட்டா சரி, அவன தூரம் ஆத்தால கூட்டிட்டு போறீங்க, வெறுங்கையோட போயிட்டு வெறுங்கையோட வரியா? ஒரு பிஸ்கொட்டோ ஆரஞ்சோ ஆப்பிளோ சாத்துக்குடியோ வாழைப்பழமோ வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? ஆமாண்ணே. அப்ப கேள்றா, யார்கிட்ட கேக்குற? அண்ணன் தானே கேக்குற. கேள்ற கூச்சமா கேள்றா, சத்தமா கேள்றா. ஒரு 200 அப்படி கேளு. குசும்ப பத்தியாடா, ரொம்ப ரொம்ப குசும்பு. அனதர் விதண்டாவாதம் உங்களோடது. ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையிலானது தனி, அதையும் இதையும் கம்பேர் பண்ணாது. சொந்த நாட்டை பார்க்க முடியாது, அதே நாட்டை வேண்டாம் சொல்ல முடியாது. எங்க இந்த சொந்த நாட்டை பார்க்கறாங்க 30% மருந்து கொடுக்கிறது. மருந்து இதுதான் சொன்னேன், நீங்க ஆன்டி மோடி மைண்ட் செட்டை யூ கைண்ட்லி சேஞ்ச். கிட்ட நிறைய பணம் இருக்கும் போல இருக்கே, லம்பா கேட்டுருவான். ஒரு 500 ரூபானே. இல்ல கென்யா கொடுத்தது சார். நான் என்ன சொல்றேன், இங்க 1002 மொத்தம் 2000 சொச்சம் கோடி கொடுத்துருக்கு. எங்க வரி பண்ணோம், நாங்க வரி கட்டுறோம் சார். எங்க வரி கட்டி கொடுக்காம கென்யா கொண்டு கொடுக்குறீங்க எங்களுக்கு. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. என்னையும் மதிச்சு 1 ரூபா 2 ரூபா கிடையாதுடா, 500 ரூபா கேட்ட பத்தியா? பெருமையா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா 500 ரூபா கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி. என்னது? கீழே போப்பா, உழைச்சுக்கிறோம்டா. எங்க துப்புனா எங்க இதுதான் சொல்றேன், I am not prepared to answer you. You are anti-Indian. You are anti-Indian. அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்? எங்க அவன்? யாரா அவன்? யாரா கை தட்டினது? அதானே, யாரா கை தட்டினது? சார் அதெல்லாம் இல்ல சார், நீங்க உங்களோட வரிப்பணம் என்ன? நான் தரேன். நீங்க இதுவரையும் கட்டின வரிப்பணத்தை. விவசாயி சொல்றேன். 2 பழம், ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது.